நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த கோல்டு ஷீட்டில் எடுத்து இதை நான் வந்து ரேண்டமாக அங்கங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது இப்படி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறது மூலமா நமக்கு வந்து ஒரு எலகண்ட்டாக நமக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் இதை சுற்றி வந்து அந்த கோல்டு பேப்பரை அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஊற்ற போகிறோமோ அதன்படி நம்ம வச்சிடலாம். இப்போ நமக்கு மோல்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து அதுக்கான மிக்ஸு வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ நான் வந்து தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு அதுக்குரிய இப்போ நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். இதுதான் நம்ம கலர் ஆடிங் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுவோம். கலர் ஆடிங்கில் வந்து 2-3 ஸ்பூன் ட்ராப்ஸ் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு டார்க் பிளாக் கலர் வரையும் நம்ம மிக்சிங் கொடுக்கலாம். நல்ல ஒரு டார்க் கலர் பிளாக் கலர் வந்துருச்சு. நம்ம இப்போ இதில் போர் பண்ணுவோம். நல்லா போர் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம இப்படி டேப் பண்ணணும். இப்படி டேப் பண்ணுற மூலமாக நமக்கு ஏர் பபிள்ஸு, ஹோல்ஸு இந்த மாதிரி எதுவுமே நமக்கு ஃபார்ம் ஆகாது. நான் இந்த மீதமாக இருக்கிறத வச்சு ஒரு டிசைன் பண்ணுறேன். இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, நான் இந்த எக்ஸ்ட்ரா இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம லெட்டர்ஸு, நேம்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எழுதி காட்டுறேன். எப்பயுமே இதில் எழுதும் போது நம்ம வந்து தலைகீழாக எழுதுகிற மாதிரி இருக்கும்.
இப்போ நான் வந்து இதை நான் ஓரளவு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா காய வைக்கணும். காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து மேலே ஊற்றணும் அப்படின்னா இதோட டிசைன்ஸ் வந்து நமக்கு இது வெளியே தெரியாது.